ஒரு ஆங்கர் ஜோன்ல இருந்து ஆங்கர் பிளஸ் பெர்ஃபார்மரா மாத்தின ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது ரோஃபா மேம்க்கு தான் போய் சேரும். இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுறேன்னா அதுக்கு அவங்க தான் மெயின் ராஜா மாதா, இவங்க தான் அது. தேங்க்யூ ஸோ மச் மேம். பேசிட்டு தான் பறந்துச்சு, நான் ஒன்றும் இதை பேச வைக்கல. அது அந்த ஜேர்னியில் நாங்களும் ஒரு பகுதியாக இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இந்த கப்பல் வந்து ஆல் டைம் ஃபேவரட்டான கப்பலாக இருக்குது தமிழ் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா அதனால தான் நம்மளோட கலாட்டாவில் மோஸ்ட் லவ்டு கப்பல் அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விருதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா மக்களுடைய அன்பு வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு வந்து மணிமேகலை கொண்டாடுறாங்க இங்கே மக்கள் வந்து. அதுவும் நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு வீடியோவில் வந்துட்டீங்கன்னா அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க. நான்ப்பா உண்மையா இவங்க கிட்ட அந்த கிடைக்கிற அந்த ஒரு கிளாப்ஸ், அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக தானே நம்ம எல்லாருமே இது பண்ணுறோம். ஸோ எனக்கு எப்பவுமே தனியாக அவார்ட் கிடைக்கிறத விட உசைனோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு கப்பில் ஒரு அவார்ட் கிடைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் நாங்கள் மேரேஜ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எங்கள் லைஃப்பில் நடக்குமான்னு நாங்கள் ஆக்சுவலி யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. பட் அவார்டு வாங்குற அந்த ஸ்டேஜில் மணிமேகலையை கொண்டாடுறவங்களும் மணிமேகலையோட திண்டாடுறவங்களும் ஒரே இதில் இருக்காங்க. சூப்பர். நம்ம ஹிஸ்டரி ஒரு பெருமையா எடுக்கலாம்னு ஒரு ஹைப் ஒன்று கொடுக்குறேன், உடச்சு விட்டுறான் சொல்லி. தீனா பிரதர் எப்பவுமே மைண்ட் வாய்ஸ் கரெக்டா கேட்ச் பண்ணி பேசுவோம். எக்ஸாக்ட்லி. மேம் இப்ப சொல்லிட்டு போனாங்களே உசைன் கொஞ்சம் சத்தமா அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். இனிமே நீங்க வந்து பேசும்போது சத்தமா பேசுங்க, நீங்க சுத்தமா பேசாதீங்க அப்படின்னு. சரி, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சியாவே போயிட்டு. இல்ல அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உசைனோட சேர்ந்து எப்பவுமே வாழ்க்கையை ஷேர் பண்றதும் சரி, ஸ்டேஜை ஷேர் பண்றதும் சரி, எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பிளெஸிங். அண்ட் அந்த வகையில் லவ்டு கப்லா வந்து கலாட்டா சூஸ் பண்ணி இந்த அவார்ட் கொடுத்ததுக்கும், அதுக்கு இத்தனை பேர் ஏத்துக்கிட்டு அதை கை தட்டதுக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அங்க ஒரு குட்டி பையன் எனக்காக அடிக்கடி ஹாய் காமிச்சிட்டே இருக்கான். யார் பெத்த பிள்ளைன்னு தெரியல, யாரும் ப்ரொடியூசர்னு தெரியல. ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்ஸ் தம்பி. மணிமேகலை, நீங்க லைஃப் ஷேர் பண்ணது, இதை ஸ்டேஜ் ஷேர் பண்ணதெல்லாம் ஓகே. கொஞ்சம் மைக்கை ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் 2 பேரும் இதை சொல்லலாம் அப்படின்னு. எல்லாத்தையும் அவளே சொல்லிட்டா. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அப்புறம் எதுக்கு ப்ரிப்பரேஷன்? நான் தான் உன் லைஃபோட சூரியவம்சம் தேவயானி நான் கிடைச்சது பெரிய அந்த மாதிரி எதனா ஒரு 4 வார்த்தை போடுச்சு. அப்படி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. இது என்ன பேசணுமோ பேசிட்டே வந்தோம். அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டா. மைக்கு விட்டு கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே அடுத்த அவார்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் அடுத்த அவார்டு வாங்கும்போது ஃபர்ஸ்ட் மைக் என்கிட்ட கொடுங்க. நான் சொல்லிடுறேன், அப்புறமா உங்ககிட்ட கொடுங்க. கரெக்ட் ஐயா. நீங்க அவங்க சொன்னதையே சொல்லுங்க. நீங்க சொன்னதுதான் நாங்க போடுவோம், அவங்க சொன்னதை நாங்க போட மாட்டோம். நீங்க சொல்லுங்க, இல்ல பாத்துக்கிறோம். இல்ல பொதுவா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். டெஃபினெட்லி. சோ இந்த மனைவி எப்படி உங்களுக்கு வரமா? நீங்க ஏன் ப்ரே பண்ணல? ஏன் வரம் கேட்கல? மணிமேகலை உங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு பிளெஸ்ட் இல்ல? டெஃபினெட்லி. அது கலாய் ஜோக்ஸ் அப்பார்ட் உண்மையிலே வந்து செம்ம கேரக்டர் இந்த பீஸு. சரியான காமெடி, சரியான ஃபன்னாக இருக்கும் வீட்டில். இப்போல்லாம் எப்படி மாறிட்டான்னா, இப்போ 3 வேளை சாப்பாடு எப்படி இல்லைன்னா நம்ம டக்குன்னு இது பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒர்க் இல்லைன்னா டென்ஷன் ஆகுறா. என்னது இன்னைக்கு ஒர்க் இல்லையா? 2 மணிக்கு ஷூட்டிங் ஆச்சே, இல்லையே நான் ஷூட்டிங் போய் ஆகணுமே. ஷூட்டிங் ஒர்க் இல்லைன்னா இப்போலாம் வந்து பிளேட் எடுத்து அவளே அறுத்து சூசைட் பண்ணிடுவா போகுது. அந்த மாதிரி ஒர்க் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஒர்க்கஹாலிக் ஆகிட்டா இப்போலாம் ரீசெண்டாக. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நானே சொல்கிறேன் ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ் போகலாம் போதும் அப்படின்னா, இல்லை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஒர்க்கஹாலிக்காக இறங்கிட்டாங்க. அதுக்கான விஷயம் ஆக்சுவலி வந்து அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா எப்போ நம்ம வந்து ஒர்க் ஓடிட்டே இருக்கும்போது ரெஸ்ட்னு கேட்போம். எப்பாவது லைட்டாக அப்படி அடிப்பட்டு ஒரு 2 வாரம் வீட்டில் உட்காந்தானா அப்போ தான் ஒரு நாளைக்கு 4 ஷூட் கொடுத்தாலும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஒர்க் பண்ணும்போது நம்மளால முடிகிற வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அப்படி தான் அசார் ப்ரோ, தீனா ப்ரோ எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், பக்கா பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம், ராக் பண்ணுறோம். ஓகே, ஃபயர் 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 ஃபயர். உங்களோட இன்ட்ரோலேயே நான் அதான் சொன்னேன். எப்படி வந்து ரஜினி சார் அவருடைய பீஸ்ஃபுல்லுக்காக வந்து இமயமலைக்கு போகிறாரோ அதே மாதிரி இவங்க பீஸ்ஃபுல்லுக்காக வில்லேஜுக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ன, நீங்கள் வச்சிருக்க ஆள் தான் அடிக்கடி கட்டில் போட்டு தூங்கிடுறாருல. அதுக்காகவே இவரோட ஸ்ட்ரெஸ் இதுக்காகவே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் அங்கே கூட்டு போயிட்டு அங்கே இது பண்ணிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தோன்னா போதும், அவள் தான் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அப்படியே இங்கே வருவோம், திருப்பி இங்கே மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம்.